Amen. Hallelujah. The Bible so beautifully says, when you read Proverbs 15 அதிகாரம் 4 வசனத்துல பாத்தீங்கன்னா, here it talks about the tongue, power of tongue குறிச்சு அங்க எழுதப்பட்டு இருக்கும். என்ன சொல்லுதுங்க? ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்குமா. ஆரோக்கியமுள்ள நாவு. ஆமென். ஹல்லேலூயா. ஆரோக்கியமுள்ள நாவு எப்படி இருக்குதாங்க? ஜீவ விருட்சம். இட்ஸ் லைஃப். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ விருட்சம். God when created, தேவன் மனுஷனை படைக்கும் போது ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி பல கனிமரங்களை வைத்து அதுல விசேஷமாக தேவன் என்ன பண்றாருங்க? நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ள மரத்தையும் ஜீவ விருட்சத்தின் கனியின் மரத்தையும் அவர் வைப்பாரு. சோ அந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்னன்னா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடும் போது they will have no death. அவர்கள் கடைசி வரைக்கும் there will be no death for them. அதே போலதான் இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார், ஆரோக்கியமான நாவு எப்படி இருக்குதாங்க? ஜீவ விருட்சமா இருக்கிறது. Amen. Hallelujah. So it's the tongue that brings healing is a tree of life. So the Bible says it's a tree of life. ஆரோக்கியமான நாவு, the tongue that brings healing is a tree of life. நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. இட்ஸ் a tree of life. Genesis 3ல சொன்னபடி ஆண்டவர் படைத்ததுல இட்ஸ் a tree of life. Amen. Hallelujah. அதை புசி அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, the choice is yours. ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தார், ஆதாம் ஏவாளு கொடுத்தார். which one you choose? நீ ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் போது you will have no death. அதே நேரத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். Amen. Choices us நமக்கிட்ட தான் இருக்கிறது. You can get healed by your words. Amen. Your words has the power to heal the broken hearted. உடைந்து போன இருதயங்களை, உடைந்து போயிருக்கிற மக்களை உங்க வார்த்தையினால் குணப்படுத்த முடியும். Amen. You can be a tree of life to அநேகருக்கு நீங்க tree of ஜீவ விருட்சமா இருக்க முடியும். That is possible. It's impossible கிடையாது. It's possible. Hallelujah. And hallelujah, you can live that life. அதுல எந்த சந்தேகமும் படாதீங்க. You can be that person. முதல் I want you to encourage yourself. Speak good things about yourself. உங்களை குறித்து நீங்க முதல்ல நல் வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே பேசுங்க. There are hundreds of promises of God in the Bible. Hallelujah. அதை உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்ளுங்க. Amen. Then first you get healed. When you know that you are healed, God will use you to heal others through your word. Amen. Hallelujah. நமக்கு ஒரு சிக்னஸ் வந்தா, ஏதோ ஒரு பலவீனம் வந்தா, we go to the doctor and the doctor diagnose பண்ணி என்ன பண்றாருங்க? அந்த வியாதிக்கு ஏற்ற மருந்து மாத்திரைகளை கொடுக்கிறார், இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அது என்ன பண்ணாதுங்க? அது உங்க சரீரத்தை குணப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஒரு சர்ஜரி பண்ணி உங்களுக்கு சரீரத்தை சுகப்படுத்த முடியும். சில தெரப்பிகளை கொடுத்து உங்க சரீரத்தை ஹீல் பண்ண முடியும். உங்க இருதயத்தை குணப்படுத்தக்கூடியது only words. வார்த்தை, ஆறுதலான வார்த்தை தான் உங்களை குணப்படுத்த முடியும். ஆறுதலான வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். Amen. Hallelujah. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை பேர் you would have been abandoned your life. உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தை கூட மறந்து இனி என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்க போறதில்ல, நன்மையானது நடக்காது நினைச்சு நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா, hallelujah, still there is hope. நீங்க அந்த நன்மையான, when you are going to speak positive words, positiveனா ஏதோ words இல்லைங்க, you speak God's word on yourselves, upon yourself. உங்க மேலே நீங்க நல் வார்த்தைகளை நீங்க பேசி பாருங்க. It will produce life. It will produce life. யாரோ ஒரு சொன்னாங்க, I have no much experience about that. நீங்க உங்க வீட்டுல வளர்க்கிற, if you have garden இருக்குமானால், இல்ல
பாட்ஸ் இருக்குமானால் அதுல வளருகிற செடி இடத்துல போய் நீங்க பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுவீங்கன்னா அந்த செடி கூட இட் வில் ஸ்ப்ரவுட் இட் வில் பிரிங் லைஃப் ஆமென் இட் வில் பி grow in greenery-ஆ இருக்கும்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ, பட் அத எத்தனை நான் படிச்சிருக்கிறேன் கூட. Hallelujah. உங்க words if can bring life into that plants, how much more that words can bring life into others life. Hallelujah. யோசிச்சு பாருங்க. அதனால்தான் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துல நீங்க 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அவனவன் வாய் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். என்னங்க? அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். What an amazing scripture. Amen. Hallelujah. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். From the fruit of their mouth a person's stomach is filled, with the harvest of their lips they are satisfied. The tongue has the power of life and death, and those who love it will eat its fruit. Amen. Amazing. Amen. You yourself, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சுக்கங்க, you can bring life or death in your own life. உங்க வாழ்க்கையில நீங்களே கொண்டு வர முடியும். You can bring life into the people around you. உங்க spouses, உங்க பிள்ளைகளுக்குள்ள, அவங்க பிள்ளைங்க சரியா படிக்கல, don't keep criticizing them, don't talk evil against them. அவர்களுக்கு tell them God has the power to bring life into them. God தேவனுக்கு அவர்களுக்கு அறிவை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லுங்க. Teach them to pray, make them to come to God. Then you will see. Amen. அவர்கள் தப்பு பண்ணும்போது கண்டிக்கணும். Hallelujah. கண்டிக்கிறது நிச்சயமா இருக்கிறது பிள்ளைகளுக்கு. ஆனா அதே நேரத்துல you shouldn't word wrong words. தவறான வார்த்தைகளை நீங்க பேசுவது அவ்வளவு சரி கிடையாது. Amen. When you read ஒரு வசனத்தை I want to show you. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுவீங்கன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது Hallelujah. இயேசு கிட்ட அவர் தேவாலயத்துக்கு வருவாரு. தேவாலயத்துக்கு வரும்போது they bring ஒரு ஸ்திரீயை பிடிச்சு அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து இயேசு கிட்ட அவளை விடுறாங்க. விட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, போதகரே, இந்த ஸ்திரீயை நாங்க விபச்சாரத்துல கண்டுபிடிச்சோம். என்ன சொல்லுவாங்க? அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்க ஒரு ஸ்திரீயை Gospel of John chapter 8ல பாத்தீங்கன்னா Hallelujah 3ஆம் வசனத்துல இருந்து அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்க ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் இடத்துல கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். Hallelujah. யோசித்து பாருங்க, ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வந்து வழி நடுக்க what would have been that word? அவளை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கலாம். they had only ஒரே ஒரு மனசு தான், அவர் எப்படியாச்சும் அவளை சாக அடிக்கணும். Amen. அவ சாக அடிக்க she was already dead. அவ வார்த்தையினால் கொன்னுட்டாங்க. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? கல்லெறிஞ்சு கொள்ளணும், அவ்வளவுதான். so that has been மோசே நியாய பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்கு. நாங்க என்ன பண்றது? they wanted to test Jesus. அதை கொண்டு வந்து அவளை போட்டுட்டு they question, இதை செய்ய நாங்க கல்ல எறிஞ்சு கொள்ள போகிறோம் என்று அவரை மிரட்டுகிறார்கள். அப்போ 6ஆம் வசனத்துல அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார்கள். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார்.
நிற்கிறார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை பார்த்து, தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. Hallelujah. This is the word of life. When the whole ஒரு பெரிய கூட்டமே அவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு தீர்மானிச்சு இயேசு கிட்ட கொண்டு வராங்க. இயேசு பேச, he is the only person. அவர் சொல்லுவாரு, பாவம் இல்லாதவன் கல்லறினோன்னு. There was only one person அந்த இடத்துல இருந்தவர், பாவம் அறியாத சுத்த கண்ணனாய் இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Everybody have sinned. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமற்றவர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. அந்த நேரத்துல பாவம் செய்யாத ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு தேவகுமாரன், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Amen. When Jesus brought that word, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. Because they were so much wounded in their heart. அவங்க மனசாட்சி அவங்களை குற்றப்படுத்தினதால போய் விட்டார்கள். She was alone. இயேசு அங்க இருக்கிறாரு. Amen. இயேசு பார்க்கிறார், அந்த பெண் இருக்கும்போது அவர் கேட்கிறார், ஒருத்தரும் உங்களை குற்றவா உன்னை தண்டிக்கலையா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணலையா? அவன் சொல்றா, இல்ல ஆண்டவரே. Jesus could have easily brought judgment upon her. மாறாக he lends grace. அவர் இரக்கத்தை காட்டுகிறவரா இருக்கிறார். என்ன காட்டுறாருங்க? நானு கூட என்ன பண்ண மாட்டேன், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. இதுதாங்க Hallelujah. The words நம்ம நீதிமொழிகளை படிச்சது, ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். The tongue that brings healing is a true tree of life. அதுதாங்க. Jesus spoke life into that woman. Hallelujah. The Bible speaks life into your life, in your heart. உங்க வாழ்க்கையில ஜீவனை பேசக்கூடியதா இருக்கிறது. Amen. Don't take மற்றவர்கள் குறையா சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. There is life in the word of Jesus. Jesus said, I have come. நான் வந்திருக்கிறேன், நான் வந்தது ஜீவனை கொடுக்க, அந்த பரிபூர்ண கொடுக்க. எப்படி கொடுக்க வந்தாரு? How did Jesus give life in abundance? Through his blessed word. Hallelujah. Through his blessed words. So இந்த இரவுல your word can build or your word can destroy. Choose life. வேதம் சொல்லுகிறது, choose life, life giving words. யாரோருடைய வாழ்க்கையை நீங்க கட்ட முடியும், யாரோருடைய வாழ்க்கையை நீங்க உயிர்ப்பிக்க முடியும், யாரோருடைய வாழ்க்கையை நீங்க கண்ணீர் துடைக்க முடியும். Somebody can be resurrected by your word. உங்க வார்த்தையினால. Amen. Tonight I want you, நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுக்குள்ள, if you feel that you are hurted someone, அவர்களை காயப்படுத்தி குற்றப்படுத்தி இருப்பீங்க, I just ask you, open your mouth, speak to each other. பேசுங்க, நல்வார்த்தைகளை பேசுங்க. Let the tree of life, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த tree of life, amen, hallelujah, let it proceed. உங்களுக்குள்ள இருந்த மற்றவர்களுக்கு போய் அவர்கள் வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தை, let the tree of life come. அவருடைய வாழ்க்கையில அந்த ஜீவன் வரட்டும். வருவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. May God bless you. God be with you.